இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 50:23 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்திக் கொள்ளுகிறவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உன்னை குறித்து ஒரு சொல் சங்கீதக்காரர் எழுதுகிறார். தேவனாகிய கர்த்தரை உன் நாவினாலே எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை விளங்குகிறதா இருக்கும். ஆம், எவ்விடத்தில் தேவனுடைய மகிமை விளங்குகிறதோ அவ்விடத்தில் குறைகள் நிறைவாக்கும், வியாதிகள் ஆரோக்கியம் அடையும், பிணியாளிகள் குணமாக்கப்படுகிறவர்களா இருப்பார்கள். தேவனை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்த மென்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடியால் எழுதி வைத்திருக்கிற சொல் என்னவென்றால், எவர் ஒருவர் தன் வாய்களை ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நன்மையினால் நிரப்புவார். மாத்திரமல்ல, அவனுடைய வழியில் இருக்கின்றதான எல்லா கோணல்களையும் எல்லா தாறுமார்களையும் அகற்றி போட்டு அவனுடைய வழியை செவ்வைப்படுத்தும்படியாக தானே தேவனாகிய கர்த்தருடைய இரட்சண்யம் அவன் மூலமாக விளங்குகிறதா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த பயங்கரமான நாளிலும் இருளும் மப்பும் அந்தகாரம் மூடி இருக்கிறதான இந்த காலத்திலே வேதம் சொல்லுகிறது, உன்னை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், நீயோ கர்த்தரை எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரிக்கிறவனாயிரு. ஃபேஸ் மாஸ்கை போட்டிருக்கிற நீ உதடுகள் தேவனோடு இசைந்த அவர்களுடைய மகத்துவத்தை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். நீ போகிறதான பாதையில் காணப்படுகிற இருள்கள், வியாகுலங்கள், வியாதிகள், எல்லா கொடூரவானின் சீற்றல்கள் அகற்றப்பட்டு அற்புதம் அவ்விடத்தில் நடக்கிறதா இருக்கும். உன் வழிகள் செவ்வைப்படுகிறதா இருக்கும். மாத்திரமல்ல, உன் நிமித்தமாய் என் தேவனுடைய இரட்சண்யம் அநேகருக்குள் விளங்குகிறதா இருக்கும். மனம் சோர்ந்து போகாதே. தேவனை, அவருடைய மகத்துவத்தை, அவர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான அதிசயங்களை எண்ணி வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான அருமையான காரியங்களை எண்ணி துதித்து ஸ்தோத்திரிக்கிறவனாயிரு. நாம் அற்புதத்தை காண்கிறவர்களாய் இருக்க போகிறோம். இன்றும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொன்ன தேவனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்நாளிலும் உம்மை எந்தெந்த இடங்களிலெல்லாம் துதித்து ஸ்தோத்திரிக்கிறார்களோ தடைகளை நீக்கி போடுவீராக, அற்புதத்தை அவ்விடத்தில் உண்டாக்குவீராக. தெய்வீக வல்லமை, இரட்சண்யத்தின் வல்லமை அஸ்தலத்தில் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.